கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் தரவல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளுவோம். நாம் நன்மை தரும் காரியம் இவை என்று ஏதாவது நினைக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் இருந்தால் கர்த்தர் அதை தரவே மாட்டார். எனவே நான் கேட்கும் காரியங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா, அவர் மகிமைப்படும்படியா இருக்கிறதா என்பதை முதலாவது யோசிப்போம். நம்முடைய சுய சித்தத்திற்கு ஒப்புக்கூடாதபடி தேவ சித்தத்திற்காய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு கொடுக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்குரிய காரியங்களில் முக்கியத்துவத்தை கொடுத்தவர்களாய் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியம் உம்முடைய சித்தமாய் இருக்க கிருபை தாரும். உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும். தேவ சித்தம் மட்டும் எங்களில் பூரணமாய் நிறைவேற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்குங்க, கிருபை மேல் கிருபை தாங்க. உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. நாம மட்டுமே மகிமைப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.